அன்பார்ந்த மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பேசிக் ஃபிசிக்ஸில் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் தலைப்பின் கீழ் அநேக வீடியோக்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கி இந்த காணொலியில் பிளாக் ஹோல்ஸ் வெர்சஸ் வார்ம் ஹோல்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இடத்துல போய் வேறொரு இடத்துல உடனே வெளியே வர முடியுமா அப்படின்னு நம்ம என்றைக்கா யோசித்தோன்னா, இந்த பிளாக் ஹோல்ஸ் அண்ட் வார்ம் ஹோல்ஸ் இது ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டாக இருக்குது. பிளாக் ஹோல்னால் என்ன? பிளாக் ஹோல் என்பது மிகவும் பவர்ஃபுல்லான கிராவிட்டி கொண்ட ஒரு ஆப்ஜெக்ட். உதாரணமாக, ஒரு மேசிவ் ஸ்டார் கொலப்ஸ் ஆன பிறகு உருவாகும் இந்த பிளாக் ஹோல். இதுக்கு அருகில் என்ன வந்தாலும் சரி, அதாவது லைட்டு கூட எஸ்கேப் ஆக முடியாது. இதன் பவுண்ட்ரியை ஈவெண்ட் ஹரிசான் என்று சொல்லுவாங்க. அதை கடந்து போனால் திரும்பி வர முடியாது. ஸ்பேஸ் மற்றும் டைம் இரண்டும் இங்கே மிகவும் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணும். இது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மூலம் எக்ஸ்பிளைன் செய்யப்படுது. அடுத்தது வார்ம் ஹோல்ஸ்னால் என்ன? வார்ம் ஹோல்ஸ் என்பது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட், அதாவது தியரியில் தான் இருக்குது. இது ஸ்பேஸில் இரண்டு வெவ்வேறு பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணும் ஒரு ஷார்ட்கட் மாதிரி இது செயல்படுது. இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பேப்பரை ஃபோல்டு பண்ணி, இந்த படத்தில் பார்க்குறீங்க, ஒரு பேப்பரை ஃபோல்டு பண்ணி இரண்டு பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த கான்செப்டுக்கு சயின்டிஃபிக் பேஸ் கொடுத்தது ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜ். சரி, இதெல்லாம் ஏன் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய யூனிவர்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும்னா, இந்த பிளாக் ஹோல் வார்ம் ஹோல் நமக்கு புரிந்து கொள்வது அவசியமானது. சரி, பிளாக் ஹோல் அண்ட் வார்ம் ஹோல் இரண்டுக்கும் சிமிலாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டும் ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணும். பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹோல் வந்து ஒரு ட்ராப், அதில் போனால் வெளியே வர முடியாது. பட் வார்ம் ஹோல் ஒரு டனல் மாதிரி, இந்த படத்தில் பார்க்குறீங்க. தியரிட்டிக்கலி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் செய்ய உதவும். ஸோ வார்ம் ஹோல் ஸ்டேபிளாக இருக்க எக்ஸோட்டிக் மேட்டர் வேண்டும். அது இன்னும் ஃபுல்லி ப்ரூவன் ஆகவில்லை. அதனால் பிளாக் ஹோல்ஸ் ரியல் யூனிவர்ஸில் அப்சர்வ் பண்ணப்படுது. வார்ம் ஹோல்ஸ் இன்னும் தியரி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஃப்யூச்சரில் இது பாசிபிள் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னும் ஒரு பிக் மிஸ்டரி தான். அடுத்த காணொலியில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம், தெரிந்து கொள்வோம். நன்றி.